ஹல்லேலூயா. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இரட்சகராய் பிறந்தார், மீட்பராய் பிறந்தார். நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு நமக்குள்ளாகவே பிறந்திருக்கிறார். இன்னும் எத்தனையோ பேருக்குள்ள இயேசு கிறிஸ்து இல்லை. நமக்கு ஒரு பெரிய பாக்கியம் இருக்கிறது. இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். நாம இயேசுவோடு கூட இருக்கிறோம். நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை உணர்கிறீர்கள்? கர்த்தர் நமக்குள்ள இருக்கிறார். அதாவது சங்கீதம் 118:24 இவண்ணமாய் சொல்லுகிறது, கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதிலே மகிழ்ந்து களிகூற கடவோம். ஆமென். இந்த நாள் யார் உண்டாக்கினது? கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதிலே மகிழ்ந்து களிகூற கடவோம். ரொம்ப நாள் வாசித்திருப்போம், எல்லாருக்குமே தெரியும். ஆனால் எத்தனை பேர் உண்மையாய் இந்த நாளில் மகிழ்ந்து களி கூறுகிறீர்கள்? ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளை உண்டு பண்ணி உங்களுக்கு கிஃப்டாய் தந்திருக்கிறார். ஸ்விக்கில் ஸ்மித் அப்படிங்கிற ஒரு தெய்வ மனுஷன், இந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும். காலையிலே பெட்டில் இருந்து தூங்கி முழிச்ச உடனே ஜம்ப் பண்ணி எந்திரிச்சு ஒரு 10 நிமிஷம் இந்த நாளை தந்த தேவனுக்கு நன்றி என்று சொல்லி நல்ல டான்ஸ் பண்ணுவாராம். ஹல்லேலூயா. அவர் சாதாரணவர் அல்ல. பல பேரை, மரித்த பிரேதங்களை உயிரோடு எழுப்பின ஒரு தேவ மனுஷன். ஒரு முறை அவருடைய மனைவியும் வியாதியில இறந்து போச்சு, அவர்களையும் சுகமாக்கிட்டார். அவ்வளோ வல்லமையான தேவ மனுஷன். இந்த ஒரு வார்த்தையை தினந்தோறும் தினந்தோறும் தினந்தோறும், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் களி கூர்ந்து மகிழ கடவோம், அதில் அவர் ரொம்ப உறுதியா இருப்பார். இந்த பண்டிகையில் எத்தனை பேர் ஃப்ரெஷர்ல இருக்கீங்க, டென்ஷன்ல இருக்கீங்க? வேற இருக்கீங்களா? ஹல்லேலூயா. அந்த டென்ஷன்லாம் இல்லை. காலையில சீக்கிரம் எந்திரிச்சது தான் ஃபர்ஸ்ட் டென்ஷனாக இருக்கு. நிறைய பேருக்கு காலையில எந்திரிச்சா தலையெல்லாம் வலிக்குமாமே. ஆமென். ஸோ ஒவ்வொரு நாளும் நல்ல களி கூறுங்க, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காலையில எழும்பும் போதே இன்னைக்கு திங்களா சபையா இருக்கு, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமல்லா 9 மணிக்கு போகணுமே, ஏதோ ஒரு வேலையினுடைய ஃப்ரெஷர், இன்னைக்கு எக்ஸாம்ல படிக்கிற பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு சங்கடத்தோடு அந்த நாளை ரிசீவ் பண்றீங்க. உங்க பிள்ளைகளுக்கு ஒரு துணியை கொடுக்கும்போது, துணியா, இந்த கலரா, இதுவா அப்படின்னு அது வாங்கினா எப்படி இருக்கும்? அப்போ கர்த்தர் ஒரு நாளை உண்டு பண்ணி நமக்கு தரும்போது அதுல களிகூற கடவும், அந்த நாளை குறித்து களிகூறுதல் உண்டாகணும். இது கர்த்தர் என்னை நேசித்து தந்த நாள். எத்தனையோ பேருக்கு இருக்க இடம் இல்லை, தங்க தேசம் இல்லை, தேசம்னு சொல்லக்கு ஒரு தேசம் இல்லை, அகதிகளாக பரதேசிகளாக இருக்கிறார்கள். நாம அவர்களை காட்டிலும், அவர்கள் எல்லாரை காட்டிலும் ரொம்ப பாக்கியவான்களாக இருக்கிறோம். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். ஹல்லேலூயா. இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் நாம் மகிழ்ந்து களி கூற கடவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாள் மாத்திரமல்ல, எல்லா நாளும் சந்தோஷமா இருங்க. சந்தோஷமா இல்லாட்டா அற்புதம் நடக்காது, ஜெபம் கேட்கப்படாது, பலம் போயிரும். எலியா சோர்ந்து போய் சிறைச்செடிக்கு கீழே படுத்தான், அதோட ஊழியமே முடிஞ்சு போச்சு. 1-2 முறை ஆண்டவர் பேசி பார்த்தார். துக்கப்பட்டு பயந்து போய் சோர்ந்து போய் வாழ்க்கையை வெறுத்து போய் ஆண்டவரும் பார்த்தாரு, எதுக்கு என் பிள்ளை கஷ்டப்படுது, பேசாட்டி என்கிட்ட இருக்கட்டும் அப்படின்னு எடுத்துக்கொண்டார். ஸோ துக்கம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். பிள்ளைகள் சங்கடப்படுத்தினாலும் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் என்கிற மனநிலையோடு ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். கணவனோ மனைவியோ சங்கடப்படுத்தினாலும் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஒரு நொடி பொழுது இந்த சூழ்நிலைகள் எல்லாம் சரியாக மாறும், அனுகூலமாக மாறும், வெற்றியாய் மாறும், ஜெயமாய் மாறும்.
ஆண்டவர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அந்த வார்த்தைகளை உள்வாங்குகிறோம் என்கிறதை பார்க்கிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் நீங்கள் சங்கீதத்தில் வாசித்தாலும் சரி, பிரசங்கில வாசித்தாலும் சரி, நீதிமொழிகளில் வாசித்தாலும் சரி, அதில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் தேவனாயிருக்கிறார். தேவன் எப்படி நம்மோடு கூட இருக்கிறார்? வார்த்தையாக இருக்கிறார். அந்த வார்த்தையை நல்லா கேட்ச் பண்ண பழகுங்க, அதை பிராக்டிஸ் பண்ணுங்க. அந்த வார்த்தையின்படி அந்த நாளை பாருங்க, அந்த வார்த்தையின்படி சூழ்நிலைகளை பாருங்க, அந்த வசனத்தின்படி உங்க எதிர்காலத்தை பாருங்க. அந்த வார்த்தை உங்களிலே நிறைவேறுகிறதை நீங்க பார்ப்பீங்க. நல்ல கரங்களை தட்டி ஒரு விசை கூட தேவனை நம்ம மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. தேவாதி தேவனுக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். சொன்ன நேரத்திற்கு எல்லாரும் இந்த இடத்துல வந்து இந்த ஆராதனையை சிறப்பிக்கிறதற்காக நான் தேவனை துதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். நான் மறுபடியும் சொல்லுகிற இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு பேரும் என் தேவனுக்கு ரொம்ப முக்கியமானவர்கள், இந்த சபைக்கு ரொம்ப முக்கியமானவர்கள். எதிர்கால தேவனுடைய திட்டத்திற்கும் தரிசனத்திற்கும் நீங்க ஒவ்வொரு பேரும் ரொம்ப முக்கியமானவர்கள். சின்ன பிள்ளையா இருந்தாலும், வாலிபர்களா இருந்தாலும், பெரியவர்களா இருந்தாலும், ரொம்ப முதியவர்களா இருந்தாலும், ரொம்ப பலகீனர்களா இருந்தாலும், யாரா இருந்தாலும், கை குழந்தையா இருந்தாலும் இந்த சபைக்கு ரொம்ப முக்கியமானவர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். நேற்று தினத்துல இம்மானுவேல் என்கிறதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற தலைப்பில் தியானித்தோம். தேவன் எப்படியெல்லாம் நம்மோடு கூட இருக்கிறார் என்று தியானித்தோம். இன்றைக்கு தேவன் ஆவியாய் நம்மோடு கூட இருக்கிறார், வார்த்தையாய் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற செய்தியை நாம கேட்டோம். ஹல்லேலூயா. நீங்க கேட்கல, நான் கேட்டேன். அதான் கரெக்டா சொல்லணும். நீங்க வரக்குள்ளதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே. சரி, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இம்மானுவேல், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நம்மோடு இருந்தால் என்ன எல்லாம் நடக்கும் என்கிறதை நாம வேதத்தின் ஆதாரத்தோடு தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீர்கள்? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். மத்திய எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 23 வாசித்து தேவ செய்தியை நாம தொடங்குவோம். தேவ பிரசன்னத்தோடு. ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இடத்துல தேவன் சொல்லுகிறார், இம்மானுவேல் என்கிறதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த செய்தியின் ஒரு பகுதியை ஏற்கனவே பார்த்துட்டோம். மறுபகுதியை நாம தியானிக்க போகிறோம். தேவன் நம்மோடு கூட இருந்தால் என்ன எல்லாம் நடக்கும் என்கிறதை நாம பார்க்க போகிறோம். நான் சொல்லுகிற இந்த பூமியில எதையும் இழக்க துணியுங்கள், கர்த்தரை மட்டும் எதற்காகவும் யாருக்காகவும் இழக்கவே இழக்காதீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரோடு பழக நீங்க இன்னும் ட்ரை பண்ணுங்க. எப்படியெல்லாம் அவரோடு பழகலாம், எப்படியெல்லாம் அவரை பிரியப்படுத்தலாம், எப்படியெல்லாம் அவரை கவர்ந்து இழுக்கலாம் என்கிறதுலையே நீங்க ரொம்ப கவனம் செலுத்துங்க. இந்த பூமியில ஒரு மனுஷனை எவ்வளவு பிரியப்படுத்தினாலும் ஒரு நாள் அந்த மனுஷனால நம்ம துக்கப்பட வேண்டியது வரும். ஆனால் தேவனை எவ்வளவு பிரியப்படுத்துகிறோமோ அவ்வளோ கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்துவார், அவ்வளோ உங்களை மகிழ்ச்சியாக்குவார், அவ்வளோ உங்களை ஆசீர்வதிப்பார். நான் ஒரு செய்தியில சொல்லியிருந்தேன், மறுபடியும் ஞாபகப்படுத்தும்படி சொல்லுகிறேன். ஒரு மனுஷன் தன்னுடைய வீட்டுல சிங்கத்தை வளர்க்கிறான், புலிய வளர்க்கிறான், சிறுத்தைய வளர்க்கிறான். ஃபாரின்ல சில வீட்டுல பாம்பை கூட வளர்க்குறாங்க, அது கூட பழகுறாங்க. இவைகளெல்லாம் மிருக குணமுள்ள சுவாபமுடைய ஜந்துக்கள், ஜீவராசிகள். இவைகளுக்கெல்லாம் ஒரே ஒரு தன்மை, மிருக குணம் இருக்கிறது.
அந்த மிருக குணமுடைய அந்த சிங்கத்தோடு அவ்வளோ பின்னி பிணைந்து பழகுகிறார்கள். குடும்பத்துல ஒரு நபராய் இருக்கிறது. ஹல்லேலூயா. குடும்பத்துல ஒரு நபராய் இருக்கிறது. அவங்களோடு தங்குது, அவங்களோடு பழகுது, அவங்களோடு படுக்குது, அவங்களோடு சாப்பிடுது, ஒரே வீட்டுல வசிக்குது. ஆள் யாருன்னு பார்த்தா சிங்கம், ஆள் யாருன்னு பார்த்தா சிறுத்தை. இந்த மிருக குணமான மிருகத்தோடு இவ்வளோ ஐக்கியமாய் இருக்கிறார்களே. இவைகளோடு பழக தெரிந்த மனிதர்களுக்கு அன்பான தேவனோடு பழக தெரியல. நான் சொல்லுகிறேன், தேவனோடு பழக ட்ரை பண்ணுங்க. அவரோடு எப்படி பழகலாம், எப்படி வாழலாம் என்கிறதற்கான வழியும் ஆதாரமும் வேதத்துல நிறைய இருக்கிறது. ஆண்டவரே, இன்னும் உங்களிடத்துல நான் நெருங்கணும் அப்படிங்கிற ஒரு தாகத்தோடு நீங்க வேதத்தை வாசிப்பீர்கள். ஆனால் அவர்கிட்ட எப்படி ஃப்ரெண்ட் ஆகலாம் என்கிற வழி வேதத்துல இருக்கிறது. ஆபிரகாம் கர்த்தருடைய சிநேகிதனாயிருந்தான், தேவனுடைய சிநேகிதனாயிருந்தான். ஹல்லேலூயா. தானியேல் தேவனுக்கு பிரியமாயிருந்தான், பிரியமானவனாயிருந்தான். நீ மிகவும் பிரியமானவன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பரலோகத்திலே தானியேல் ஃபேமஸ். தேவனோடு நெருங்குங்கள். தூக்கம் வருதா? அல்லேலூயா. எனக்கு என்னமோ எல்லாரும் அரகண்ணிலேயே இருக்கிற மாதிரியே தோணுது. ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். இம்மானுவேல், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இம்மானுவேல், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் எப்படியெல்லாம் நம்மோடு கூட இருக்கிறார்? ஆவியாய் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் எப்படியெல்லாம் நம்மோடு கூட இருக்கிறார்? வார்த்தையாய் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இப்போ தேவன் நம்மோடு கூட இருந்தால் என்னெல்லாம் நடக்கும்? வாசிங்க. ஆதியாகமம் 26 அதிகாரம். ஆதியாகமம் 26 அதிகாரம், அதுல 24 வாசிப்போம். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனை ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் ஈசாக்கை சந்திக்கிறார். ஆமென். இருக்கீங்களா? பொறுமையாயிடுங்க. இப்ப எங்க போகணும் நமக்கு? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் ஈசாக்கோடு கூட சொல்லுகிறார். அவனுக்கு தரிசனமாகி அவனோடு பேசுகிறார். நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த வார்த்தை இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆமென். நான் உன்னோடே இருந்து உன் சந்ததியை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ பாருங்க, நிறைய பேருக்கு கைகள் தூக்கல, நிறைய பேருடைய வாய்கள் திறக்கப்படல. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நான் உன்னுடனே கூட இருப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. நல்ல வேளை இப்பவாச்சும் உசுறு வந்த. அதாவது கீழே உள்ள வசனத்தை வாசிங்க, உங்களுக்கு புரியும். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரன் ஒரு துறவை வெட்டினார்கள். போதும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? மேல ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். 24வது வசனத்துல, நான் உன்னோடு இருப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் அப்படின்னு வாக்கு கொடுக்கிறார். அடுத்த வசனமே சொல்லுகிறது,
அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டினான். என்ன புரிஞ்சது? ஆண்டவருக்கு பலி செலுத்தினான், ஆண்டவருக்கு நன்றி சொன்னான், ஆண்டவரை பணிந்து கொண்டான். எதற்காக? அவர் சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தைக்காக. நான் உன்னோடு இருப்பேன்னு சொல்லிட்டாரு. இதை விட ஒரு பாக்கியம் என்னங்க? ஹல்லேலூயா! இதை விட ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும்? வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன் தன்னிடத்துல வந்து தன்னை சந்தித்து தன்னோடு கூட பேசி உடன்படிக்கைக்கு அடையாளமா வாக்குத்தத்தத்தை கொடுத்து, நான் உன்னுடனே இருப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்கிற 3 ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுத்தது நிமித்தமா அது அப்படியே உள்வாங்கி அந்த வார்த்தை நிமித்தமாய் தேவனுக்கு ஒரு அழகான பலிபீடத்தை அந்த இடத்துல கட்டி, பலிபீடம் கட்டினால் பலி செலுத்தப்படும். பலி எதற்கு அடையாளம் என்றால் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறதற்கு அடையாளம். அந்த ஒரு வார்த்தை நிமித்தமா ஒரு சர்ச்சை கட்டப்படுகிறது, ஒரு வார்த்தை நிமித்தமாய் கர்த்தருக்கு ஒரு கூடாரமே கட்டப்படுகிறது. அப்போ எந்த அளவுக்கு அந்த வார்த்தை அந்த இடத்திலேயே தங்குகிறான். இந்த இடத்துல கர்த்தரனை சந்தித்தார். ஹல்லேலூயா! நம்மளோடு கூட நிறைய வார்த்தையை கொண்டு ஆண்டவர் பேசினாலும் சில நேரத்துல உணர்வே இல்லாம இருப்போம். இதுல என்ன இருக்குப்பா? சாதாரண மனுஷன் சொன்ன வார்த்தை கூட அடுத்து 10 வருஷத்துக்கு ஞாபகம் இருக்கு. இப்படி பேசினவன் தானே, இப்படி சொன்னவா தானே, நேத்தெல்லாம் நீங்க இப்படி பண்ணினவங்க தானே அப்படின்னு சொல்லி 10 வருஷத்துக்கு, நமக்கெல்லாம் 10 கிறிஸ்மஸுக்கு ஞாபகம் இருக்கு. சாதாரணமா ஒரு மனுஷன் பேசினது, ஒரு மனுஷன் செய்தது இருதயத்தில் இருக்கிறது. அவ்வளோ பெரிய வல்லமை உள்ள தேவன் பேசின அந்த ஒரு வார்த்தை அந்த ஈசாக்கு எவ்வளவு உள்வாங்குகிறான் பாருங்க. இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னுடனே இருப்பேன் என்று. அவனோடு கூட இருந்தபடியினால என்ன நடந்துச்சு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, என்ன நிலைமையில ஆண்டவர் ஈசாக்கை சந்திக்கிறார் அப்படின்னா, அவன் ஒரு தேசத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அங்க இருக்கிறவர்கள் இவன் ரொம்ப வர வர விருத்தி அடைகிறான், ரொம்ப ஆசீர்வதிக்கப்படுகிறான், நம்மளை விட பெரிய ஆள் ஆயிடுவோம் போல அப்படின்னு சொல்லி அவன் அந்த இடத்துல இருந்து துரத்தி விடுகிறார்கள். ஹல்லேலூயா! நம்மள ஒரு இருக்க வீட்டுல, வாடகை வீட்டுல இருந்து காலி பண்ண சொன்னா நமக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கும். நம்மளா காலி பண்ணி போறது வேற, அவங்களா காலி பண்ணு, வெளியே போ, எனக்கு வீடு வேணும் அப்படின்னு கேட்ட ரொம்ப சங்கடமாயிரும். ஆனா சொந்த இடத்துல இருக்கிறான், சொந்த நிலத்துல இருக்கிறான். அங்க உள்ள ராஜா, அங்க உள்ள அதிபதி, போ காலி பண்ணி போ, எங்க தேசத்துல இருக்க கூட பொறாமப்பட்டு எரிச்சல் பட்டு வஞ்சகத்துல துரத்தி அடிக்கப்பட்டான். அந்த ஒரு பரிதாபமான நிலையில இந்த இடத்துல ஈசாக்கு அங்க இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய வேதனையை அறிகிறார், நம்முடைய துக்கங்களை பார்க்கிறார். எந்த நேரத்துல வந்து யாரிடத்துல என்ன சொல்லணும் என்கிறதை அவருக்கு நல்லா தெரியும். நாம துக்கத்துல இருக்கும்போதுதான், அந்த துக்கத்துல இருக்கோன்னு தெரிஞ்சும் கூட நிறைய பேர் துக்கப்படுகிற மாதிரியே பேசுவாங்க. ஹல்லேலூயா! ஆமா, ஒரு சகோதரனுடைய கணவனார் இறந்து போனார். இறந்த நாள்ல இருந்தே தினந்தோறும் நாங்க போய் தேற்றுவோம், வார்த்தைகளை சொல்லி, வசனத்தை சொல்லி, உலக சூழ்நிலைகளை சொல்லி எப்படியெல்லாம் தேற்ற முடியுமோ தேற்றுவோம். நாங்க அப்படி ஒரு நாள் பேசி கொண்டிருக்கும் போது எங்க வார்த்தையில் ஆறுதல் அடைஞ்சி ஒரு அரை மணி நேரம் பேசியிருப்போம். அதுக்கு பிறகு நார்மல் ஆகி எங்களோடு சிரிச்சு எல்லாத்தையும் மறந்து சிரிச்சு பேசிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு அம்மா வந்துச்சு. ஹல்லேலூயா! நாங்களும் சிரிச்சு பேசணும், அவங்களும் அந்த அக்காவும் சிரிச்சு பேசினாங்க. இந்த அம்மா பார்த்துச்சு, உன்னை என்ன மாதிரி பார்த்தாம அவன் புருஷன் செத்து 10 நாள் ஆச்சு, அதுக்குள்ள நீ இவ்வளோ சந்தோஷமா இருக்கியம்மா அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டுச்சு. ஹல்லேலூயா! எப்போ என்ன வார்த்தை பேசணும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது, எதையாச்சும் ஒண்ணு பேசிடுறது. ஆனா கர்த்தர் எப்போ யாருக்கு எந்த சூழ்நிலைகள்ல என்ன செய்யணும் என்கிறதை நன்றாய் அறிந்திருக்கிறார்.
உன் சூழ்நிலையில கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். உன் தேவையில கர்த்தர் உனக்கு பெரிய காரியத்தை செய்வார். உன் நிந்தனைகளுக்கு என்ன செய்யணுமோ அதை உனக்கு செய்வார். உன் நிந்தைகள் மாறும், உன் வேதனை மாறும். கர்த்தர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களை காண்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இயேசுவை ரொம்ப பிடிக்கும்? உங்களுக்கு எவ்வளவு பிடிக்குதோ எனக்கு தெரியல, ஆனா உங்களுக்கு பிடிச்சதை காட்டிலும் லட்சம் கோடி மடங்கு இயேசுவுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். உங்களை ரொம்ப நேசிக்கிறா. உங்க தாயை காட்டிலும் தகப்பனை காட்டிலும் பெற்றெடுத்த பிள்ளைகளை காட்டிலும் நீங்க அதிகமாய் நேசிக்கிற பேர பிள்ளைகளை காட்டிலும் 1000 மடங்கு, லட்சம் மடங்கு, கோடி மடங்கு இயேசுவுக்கு ரொம்ப 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 உங்களை பிடிக்கும். அவர் ஒரு நாள் உங்களை காயப்படுத்த மாட்டார். அவர் ஒரு நாளும் உங்களை துக்கப்படுத்த மாட்டார். அவர் ஒரு நாளும் உங்களை துக்கப்படுத்த மாட்டார். துரத்தப்பட்ட நிலைமையில ஈசாக்கு எங்க போக, அடுத்து என்ன நடக்கும்? சரியான நேரத்துல கர்த்தர் இறங்கி வந்து அவனை சந்திக்கிறார். ஈசாக்கே, நீ இருந்த தேசம் உனக்கு கை கொடுக்காம போயிருக்கலாம். ஆதரவா இருக்க வேண்டியவர்கள் ஆதரவு தராம துரத்தி அடிக்கப்பட்டிருக்கலாம். ஒருத்தரும் இல்லைன்னு நீ ஃபீல் பண்ணாத. மனுஷனை காட்டிலும் தேவன் உயர்ந்தவரும் பெரியவருமாய் இருக்கிறார். நான் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். அந்த ஒரு வார்த்தை சந்ததியை கத்த பெருக பண்ணினார். ஹல்லேலூயா. அந்த தேசத்துல மிகவும் பெருக பண்ணினார். இப்போ கர்த்தர் ஒரு மனுஷனோடு இருந்தா அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். நான் சொல்லுகிற ஆசீர்வாதத்திற்காக நிறைய பேர் ஏங்கி கொண்டிருக்கிறீர்கள். ஆசீர்வாதம் எல்லாம் உங்களுக்கு சாதாரணமாய் கர்த்தர் கொடுக்கக்கூடியது. அவர் உங்களோடு இருந்தால், நீங்க அவரோடு இருந்தால், ஆசீர்வாதம் குப்பை மாதிரி காலடிகளை வந்து கிடக்கும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆசீர்வாதம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நான் கர்த்தரோடு இருப்பேன், கர்த்தர் என்னோடு இருப்பார். நான் போகிற இடமெல்லாம் எனக்கு திறந்த வாசல் இருக்கும். நான் செய்கிற எல்லாவற்றிலையும் எனக்கு ஜெயம் உண்டாகும். கர்த்தர் வெற்றியை தருவார். கர்த்தர் ஜெயத்தை தருவார். கர்த்தர் என்னை உயர்த்துவார். தேவன் உங்களை ரொம்ப ஆசீர்வதிப்பார். அந்த ஒரு நிலைமையில கர்த்தர் அவனை சந்திக்கிறார். இப்போ இவனும் அந்த இடத்துல ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே அவனுக்கும் ஒரு கூடாரத்தை போட்டு அவ்விடத்துல ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள். ஹல்லேலூயா. அங்கே ஒரு துறவு வெட்டப்படுகிறது. நல்ல தண்ணீர் கிடைக்கிறது. கர்த்தர் சொன்னபடியே அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். அவன் உயர்த்தப்படுகிறான். இதை யார் பார்க்கிறார் அப்படின்னா, ஏற்கனவே எங்க இருந்தானோ அபிமெலேக்கு அவன் பார்க்கிறான். என்னடா இங்கிருந்து துரத்தி விட்டா, ஒரு மனுஷன் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போனா எல்லாமே மாறிடும். காற்று கூட மாறும், சீதோசன நிலைமை மாறும், சாப்பாடு மாறும், பழக்க வழக்கங்கள் மாறும், தொழில் போயிரும். இன்னைக்கு நாம ராதாபுரத்துல இருக்க எல்லாருக்கும் ஒரு காரணம் உண்டு. சிலர் வெளியிடத்துல இருக்கீங்க, அங்க இருக்க ஒரு காரணம் உண்டு. திடீர்னு உங்களை கொண்டு போய் சென்னையில வச்சா, சென்னை நல்ல சிட்டி தான், ஆனா நமக்கு செட் ஆகாது. அல்லேலூயா. நமக்கு எங்க இருந்தாதான் செட் ஆகும். நமக்கு இந்த பட்டிக்காட்டுல இந்த கிராமத்துல இருந்தாதான் நமக்கு செட் ஆகும். எங்க பார்த்தாலும் கொஞ்சம் பச்சை தெரியும், எங்க பார்த்தாலும் சுகாதாரமான காற்று, நமக்கு தெரிஞ்ச மாதிரி தொழில், பிழைப்புக்கு எதையாவது ஒன்று செஞ்சு பிழைச்சிக்குவோம். ஆனா ஒன்றுமில்லாத ஒரு தேசத்துல கொண்டு போய் விட்ட பிறகும் யாருடைய ஆதரவும் இல்லை. துரத்தப்பட்ட நிலைமையில ஒருவர் கரும்பிடித்து நடத்தினார். ஒருவர் கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தார். ஒருவர் உன்னை ஆசீர்வதிப்பேன் வாக்கு கொடுத்தார். ஒருவர் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி அவனோடு கூட உடன்படிக்கை பண்ணினார். அவர்தான் தான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர்.
அவர் சொன்ன அந்த வார்த்தைகளை ஒன்றும் தரையில விழுந்து போகாதபடி, வீணாய் போகாதபடி அவர் நிறைவேற்றி கொடுக்க ஆரம்பித்தார். அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னா, இத ஏற்கனவே 26:15 நீங்க வீட்டுல போய் கவனித்தீர்களான்னா, வீட்டுல எதற்கு இங்கேயே கவனிச்சிருவோமே, வாசிங்க 15. அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகள் எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். அல்லேலூயா. இவன் ஏற்கனவே ஒரு இடத்துல இருக்கும்போது அங்கே இவனை பிழைக்க விடாதபடி, வாழ விடாதபடி கிணற மூடுனாங்க. இப்படி நிறைய சம்பவம் நடந்தது. அடுத்தபடியாய் 16 நீங்க வாசித்தீர்களானால், அவன் கிணறெல்லாம் மூடினது மாத்திரமல்ல, அன்னைக்கு மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அப்படின்னா, குளத்தங்கரையில் கிணறுல, அதான் காவல் கிணறு அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. காரியா குளம், சீலாத்தி குளம், நம்ம ஊர் பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா குளம் குளம் குளம்னியே இருக்கு. ஆனால் இப்போ தான் என்னமோ தெரியல, குளத்தை காணும், எல்லாம் கிரவுண்டாக இருக்கு. நல்ல கிரிக்கெட் ஆடலாம், நல்ல ஃபுட்பால் கேம் விளையாடலாம், அந்த மாதிரி ஆகிப்போச்சு. இன்னைக்கு யாருக்கும் பெரிய அளவில் தேவையும் இல்லை. சுவிட்சை போட்டால் தண்ணி வந்துடுது. அன்னைக்கு குளத்துக்கு போனால் தான் தண்ணி. குளத்தை ஃபேஸ் பண்ணியே வாழக்கூடிய காலம். ஈசாக்கு ஒரு துறவை வெட்டினா நல்ல தண்ணீர், அதையும் அவர்கள் தூர்த்து போட்டார்கள். இந்த தண்ணி நீ எடுக்கக்கூடாது. என்னெல்லாம் பிரச்சனை கொடுக்க முடியுமோ பிரச்சனை பண்ணினார்கள். அது மாத்திரமல்ல, 16 வாசிக்கும் போது, அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கலும் மிகவும் பலத்தவனானா என்றார். ஹல்லேலூயா. அப்பொழுது ஈசாக்கு அவ்விடத்தை விட்டு புறப்பட்டான். அந்த தருணத்துல தான் கர்த்தர் சொன்னார், உன்னை மனுஷன் துரத்தலாம், நான் உன்னை துரத்த மாட்டேன், நான் உன் கூடவே இருப்பேன் என்று ஆதரவு கொடுத்தார். எப்போ மனுஷனால புறக்கணிக்கப்படுகிறீர்களோ அப்பொழுது பரலோகத்தின் தேவனால நீங்க ஆதரிக்கப்படுவீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? யாராகிலும் உங்களை புறக்கணிச்சிட்டாங்களா? அப்பவே நினைச்சிருங்க, என்னைக்கு ஈசாக்கு புறக்கணிக்கப்பட்டானோ, துரத்தி விடப்பட்டானோ, அன்றைக்கு பரலோகம் அவனுக்கு கரம் கொடுத்தது, ஆதரவாய் நின்றது. ஒரு மனுஷனோடு கர்த்தர் இருந்தால், அந்த மனுஷன், ஒரு மனுஷனோடு கர்த்தர் இருந்தால் அந்த மனுஷன் ஆசீர்வாதமாயிருப்பான். அந்த மனுஷன் ஆசீர்வாதமாயிருப்பான். அது மட்டும் அல்ல, அந்த மனுஷன் ஆசீர்வாதமாயிருப்பான். அந்த மனுஷன் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். இன்னும் சொல்ல போனா, சத்துருக்களை பார்க்கிலும் அவனை கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. சத்துரு எப்பவுமே நினைப்பாங்க, அந்த சத்துரு கூட பிறந்திருக்கலாம், நம்ம வயிற்றுல பிறந்திருக்கலாம், நம்ம குடும்பத்துல ஒரு ஆளா இருக்கலாம், கூட படிச்சதா இருக்கலாம், கூட வாழ்ந்ததா இருக்கலாம், யாரோ ஒருவரா இருக்கலாம். சத்துருக்கள் மேல கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்தி வைப்பார். ஹல்லேலூயா. எதுக்கு நமக்கு இத்தனை சத்துரு அப்படின்னு நிறைய நேரம் நினைச்சிருப்பீங்க. உண்மையிலே உங்களை பகைக்கிற அத்தனை சத்துருக்கள் எவ்வளவு பெரிய ஆளா இன்றைக்கு இருந்தாலும் அவர்களை காட்டிலும் 1000 மடங்கு கர்த்தர் உங்கள் தலைகளை, உங்கள் நிலைகளை உயர்த்தி 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 உங்களை அவர்களுக்கு முன்பதாக மேன்மையாக வைப்பார். கர்த்தர் ஒரு மனுஷனோடு இருப்பாரானால் அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைவான். சேனைகளின் கர்த்தர் தாவீதோடு இருந்தார். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். இன்றைக்கு ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, இம்மானுவேல் என்கிறதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற அர்த்தமாம். ஹல்லேலூயா. இயேசு இந்த பூமியில பிறந்தது, நான் சொல்லுகிறேன், நம்மோடு இருக்கும்படி பிறந்தார், நம்மோடு வாழும்படி பிறந்தார். இன்றைக்கு நம்மோடு கூட தான் இருக்கிறார். ஆவியாக இருக்கிறார், வார்த்தையாக இருக்கிறார். இப்ப நம்மோடு கூட அவர் இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். அது மட்டும் இல்ல, சத்துருக்களும் தேடி வருவார்கள். ஆமென்.
ஒரு நாள் இந்த அபிமெலேக்கு துரத்தி விட்டான். கிணறுகளை இடித்து தூர்த்து கிணறு இருந்த இடமே தெரியாத அளவுக்கு அது இல்லாமல் போக பண்ணினான். கர்த்தர் பார்த்து கொண்டே இருந்தார். கர்த்தர் மறுபடியும் ஈசாக்கை ரொம்ப ஆசீர்வதித்தார். வசனம் சொல்லுகிறது, அந்த அபிமெலேக்கு மறுபடியும் அவனை தேடி வந்தார். 26வது வசனம், 26 ஆதியாகமம். அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாதிபதியாக பீகோலும் கேரரிலிருந்து அவனிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்திலிருந்து இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார். நான் சொல்லுகிறேன், நிச்சயமாய் ஆண்டவர் உங்களோடு கூட தான் இருக்கிறார், உங்களுக்குள் இருக்கிறார். உங்களால உணர முடிகிறதோ இல்லையோ, ஆனால் உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்களுடைய கண்கள் காணோம், மெய்யாகவே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். துரத்தேடிக்கப்பட்டான். எந்த மனுஷன் துரத்தினானோ அவனே வந்து சரண்டர் ஆகுகிறான். எங்களோடு தேவன் இல்லை, அவனோடு தேவன் இருக்கிறார். உங்களோடு தேவன் இருக்கிறார். அப்படியே வந்து இவனோடு பேசுகிறான். உடன்படிக்கை பண்ணுகிறார்கள், புறப்பட்டு போகிறார்கள். மறுபடியும் ஐக்கியம். ஒரு மனுஷனோடு தேவன் இருந்தால் அவன் ஆசீர்வாதமாயிருப்பான். சத்துருக்கள் மேல் அவன் தலை உயரும். ஆமென். சத்துருக்களும் அவனிடத்துல வந்து சமாதானமாயிருப்பார்கள். இதையே இந்த பண்டிகை நாளின் வாக்குத்தத்தமாய் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வாக்குத்தத்தமாய் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? கர்த்தர் உங்களை அபரீதமாய் ஆசீர்வதிப்பார். அப்படி இருக்கிற இடத்துல எல்லாரும் எழும்பி நின்று பரலோக தேவனை நாம் மகிமைப்படுத்தும். இம்மானுவேல் என்கிறதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நம்மோடு கூட இருந்தால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். நாம் ஆசீர்வாதமாயிருப்போம், சுகமாயிருப்போம். செய்கிறதெல்லாம் வாய்க்கும். புதிய துறவுகள், புதிய நீரூற்றுகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்க பிள்ளைகளை மிகவும் பெருக பண்ணுவார். எஸ், க்ளோரி. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி துதியுங்க. கர்த்தர் நல்லவர். உங்களை பகைத்தவர்கள் உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறதை பார்ப்பார்கள். உங்களை வெறுத்தவர்கள் உங்களோடு கூட இருக்கிறதை கர்த்தர் பார்ப்பார்கள். அவங்க சொல்லுவாங்க, உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார், உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். இந்த அபிமெலேக்கு சொல்லுகிறான், நிச்சயமாக கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆமென். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். ஹல்லேலூயா. சமாதானமாகும்படி வந்தார்கள், உடன்படிக்கை செய்து கொள்ள வந்தார்கள். ரீபா சாந்தோரோ. இன்னைக்கு புறக்கணிக்கப்பட்ட குடும்பம் சமாதானம் அடையும். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. இதெல்லாம் இங்க நடக்க போகுதுன்னு நினைக்காதங்க. பிரிந்து போன குடும்பங்கள் ஒன்று சேரும். பகைக்கிற கணவன் உங்களை நேசிப்பார், பகைக்கிற மனைவி உங்களை ரொம்ப நேசிப்பார்கள், பகைக்கிற பிள்ளைகள் உங்களை ரொம்ப நேசிக்கும், பகைக்கிற உறவுகள் உங்களை ரொம்ப நேசிக்கும். எந்த இடத்துல எல்லாம் வைக்கப்பட்டீர்களோ கர்த்தர் உங்களோடு தான் இருக்கிறார். எந்த இடத்துல இருந்தெல்லாம் துரத்தப்பட்டீர்களோ கர்த்தர் உங்களோடு கூட தான் இருக்கிறார். அவர் உங்களை மிகவும் மிகவும் நல்ல கரங்களை தட்டி விசுவாசத்தோடு சொல்லுங்க, அந்த தேவன் என்னை மிகவும் 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 அவர் பெருக பண்ணுவார்.
ரமஷகடதரா. மகிமை 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 உண்டாகட்டும். நன்றி 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 நன்றி. ஆண்டவருக்கு மகிமை, ஆண்டவருக்கு மகிமை, ஆண்டவருக்கு மகிமை, ராஜாவுக்கு மகிமை, இரட்சகருக்கு மகிமை, பரலோக பிதாவுக்கு மகிமை. ஆமென். ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மையே ஆராதிப்பேன். சொல்லுங்க, நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி. ஹalleluya. நல்லவரே, மை நன்றியோடு மை துதிக்கிறோம். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். நாட்கள் முடியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். தெய்வமே, உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன், என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக தந்தீரே. தாயினும் மேலாக எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். ஆமென். உம்மை ஆராதிப்பேன். உம்மை மகிமை தேவனுக்கு. ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை பார்த்து உண்மையாய் சொல்லுங்க. ஆண்டவரே, ஹalleluya. என் நாட்கள் முடிந்தாலும், என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே நேசிப்பேன். உம்மையே மகிமைப்படுத்துவேன். உமக்காகவே வாழுவேன். ஆமென். அன்புள்ள தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். இந்த பண்டிகையின் ஆராதனையை எவ்வளவாய் தேவன் பொறுப்படுத்து இம்மட்டும் நடத்தினீங்க. நன்றி. பங்கெடுத்த எல்லாரையும் ஆசீர்வதிங்க. பல சூழ்நிலைகளின் மத்தியில, பல சரீர கஷ்டத்தின் மத்தியில ஆண்டவர் நேசித்து வந்திருக்கிறாங்க. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இந்த பண்டிகையின் ஆசீர்வாதம் தம்முடைய பிள்ளைகள் மேலே இறங்கி வரட்டும். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. மெய்யாகவே கர்த்தர் தன்னோடு கூட இருக்கிறதை உணரச் செய்யுங்க. வழி நடத்தும். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.